गोविन्द जय जय गोपाल जय जय गोविन्द जय जय राधे कृष्णा गोविन्द जय जय गोपाल जय जय गोविन्द जय जय राधे कृष्णा गोविन्द जय जय गोपाल जय जय गोविन्द जय जय राधे कृष्णा गोविन्द जय जय गोपाल जय जय गोविन्द जय जय राधे कृष्णा पंढरी विठ्ठला पांडुरंग विठ्ठला पुंडरीकाक्षा राधे कृष्णा पंढरी विठ्ठला पांडुरंग विठ्ठला पुंडरीकाक्षा राधे कृष्णा पांडवदूता हे वनमाली भक्तवत्सला राधे कृष्णा पांडवदूता हे वनमाली भक्तवत्सला राधे कृष्णा गोपाल बाल कृष्ण लीला भजे जय गोपी जन प्रिय लोला भजे இந்த திருக்கோயிலில் ஹனுமான் முத்து அங்கி வைத்த அலங்காரம் அவ்வளோ அருமையாக சேவை சாதிச்சார். அதே மாதிரி இந்த திருக்கோயிலில் நரசிம்மர் வந்துங்க ரொம்ப அற்புதமான விஷயங்களை செஞ்சு தரார். கடன் நிவர்த்தி இதெல்லாம் செஞ்சு தரார். அதே மாதிரி இந்த திருக்கோயிலில் ராமச்சந்திர மூர்த்தி, ராமர், லக்ஷ்மர், சீதை இந்த செலா ரூபங்கள் அப்படியே தத்ரூபமாக பழைய காலத்துக்கு ரொம்ப முந்தியதுங்க. அதாவது 10ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் கல்வெட்டுக்கள் பதிக்கப்பட்டு அந்த கல்வெட்டுக்கள் இன்றும் அறநிலைத்துறை காப்பாற்றப்பட்டு இன்றைக்கும் அவ்வளோ பொறுமையாக அதை பார்த்து அந்த தெய்வ அனுகிரகம் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் சாநித்தியம் மிக்க இந்த திருக்கோயிலை நம்மளுடைய அருள்கணிகள் அனைவரும் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை சொல்கிறோம். नंद नंदना नवनीत चोरा सुंदर वदना राधे कृष्णा नंद नंदना नवनीत चोरा सुंदर वदना राधे कृष्णा தளம் விட்டு பரவிய ஒற்றை கதிர் சக்தி சுடரதன் மொத்தத்தினை சுற்றி கணலன வருவோனே நெற்றி தளம் விட்டு பரவிய ஒற்றை கதிர் சக்தி சுடரதன் மொத்தத்தினை சுற்றி கணலன வருவோனே நெஞ்சத்தினில் வஞ்சி புறமகள் சந்தத்தினில் கொஞ்சி புலவிட குன்றத்தினில் தங்கி பெருவருள் புரிவோனே நெஞ்சத்தினில் வஞ்சி புறமகள் சந்தத்தினில் கொஞ்சி புலவிட குன்றத்தினில் தங்கி பெருவருள் புரிவோனே கட்டி தவள் சடை பக்கத்தினில் குட்டை பிரமரி வைத்த சிவன் முத்தத்தினில் மகிழ்வோனே கற்றை குடல் கட்டி தவள் சடை பக்கத்தினில் குட்டை பிரமரி வைத்த சிவன் முத்தத்தினில் மகிழ்வோனே சிதம்பரேசா, திகம்பரா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க சிவபெருமான. திருநீலகண்டா, சர்வேஷா எல்லாம் சொல்லுவாங்க. அப்போது உலகை இயக்கக்கூடியது சிவபெருமான். அணுவுக்கு அணுவானவன், அணுவுக்குள் இருந்து நம்மை அணுபோல இருந்து அணு அணுவாய் ஆட்டி வைப்பவன். நமக்கு அவர் இல்லாமல் ஒரு வேலை நடக்காதுங்க. சும்மா சொல்லிக்கலாம், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் அவரின்றி அணுவும் அசையாது. அப்பேற்பட்ட அணு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மளுடைய தமிழ் மண்ணைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் இந்த நடராஜர் சிலை ஆராய்ச்சியாளர்கள் முன்னிக்கொண்டு இந்த சிலை சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய உலகத்தின் ஒரு மையப்பகுதியாக கருதக்கூடியது
சிதம்பரம் நடராஜர் காலில் தான் அந்த இது இருக்கிறதாக அறிவியல் பூர்வமான சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அந்த மாதிரி கோவிலுக்கு செல்லும் பொழுது கோவிலில் வந்து நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போது ஒரு ராஜகோபுரம்னு ஒன்று இருக்கும். அது எதுக்காக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு நிமிஷமாவது நிற்கணும். ஒரு நிமிஷம். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, வைப்ரேஷனை அள்ளி குவிச்சு ஒரு இடத்துல நேராக சென்டரில் இறங்குது. அந்த கோபுரத்துக்கு கீழே, ராஜகோபுரத்திற்கு கீழ் நிற்கும் பொழுது உங்கள் மனதும் அறிவும் ஒன்றே செயல்படும். அது ஆட்டோமேட்டிக்காகவே செய்யும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அந்த இடத்துல 1 மினிட் நின்றுட்டு போனாலே உங்களுக்கு அதை தான் பிரமிடுன்னு சொல்லுவாங்க. பிரமிடுக்குள்ளே இருக்கும்போது இயக்கம் தானாக இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கோபுர வாசல் நின்று ஒரு நிமிடம் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தினால் வைப்ரேஷன் ரொம்ப நல்லா கிடைக்கும். சிறிய இடைவேளைக்கு பிறகு அருமையான அலங்காரத்திற்கு காத்திருப்போம்.